வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் துபாய் ஸ்டைலில் பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரி இன்னைக்கு சாரக்கட்டு பிரியாணி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு எல்லாரும் வீட்டிலேருந்து பொருட்களை எடுத்து வந்திருக்கோம். நான் இரும்பு கடையிலேருந்து எடுத்து வந்தேன் இத்து போன சட்டி, அடி பம்பில் அடித்தே சுத்த போன குடிநீர். இது வெயிட்டாக இருக்குது. போன வருஷம் ரேஷன் கடையில் வாங்கினா புளித்தரிசி 4 முக்கு சண்டிகள் இடம் தான் செவனை வச்சு எலுமிச்சம்பழம் பக்கத்து வீட்டு கொத்தமல்லி வாத்து. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நாங்கள் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் பாய் பிரியாணி. பாய் பிரியாணி பாய்னா நாங்களாம் பாய் இல்லைண்ணா பாய் பிரியாணி. மாஸ்டர் இருக்காருல, இவர் தான் மாஸ்டர். வெளிநாட்டுலேருந்து கூட்டு வந்துருக்கோம். இவருக்கான அசிஸ்டன்ட் என்ன போறாரு, அவர் தான் எப்படி சமைப்பான்னு தெரியல. நீ பாய் பிரியாணி எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். வாங்க வாங்க பார்த்துக்கணுமா? இது எங்க இடம், நாங்கள் வச்சிருமா? அதை வைக்கக்கூடாது, இதை வைக்கணும். இன்னவே டக்குனு பட்டை ஏற்றியாச்சு. இந்த போடவா? இதை போடக்கூடாது மாஸ்டர். சிக்கன் போடணும் மாஸ்டர். எல்லாத்தையும் போட்டாச்சு, பிரியாணி செஞ்சாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. முதல்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது. மாஸ்டர் உங்க ஹெல்ப்பரை கூட்டிக்கிடுங்க. நல்லா இருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னு கேளுங்க. அடிக்கும் போடுறோம். என்ன எங்கெல்லாம் போகுதுன்னு தெரியல. போடுறோம். நான் கேட்டதுக்கு கடையில போய் மல்லியில கேட்டதுக்கு என்ன இலை தந்திருக்காவ பார்த்துருக்கேன். அது காஞ்ச இலை. அது மஸ்டே காய் தானே போகுதுன்னு சொல்லி காஞ்ச இலை தந்திருக்காவ. இதையும் வெட்டி போட வைப்போம். வெட்டிங்க நான் காய்கறி வெட்டுறோம், பார்த்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் போடணும்னு எல்லாம் நாங்கள் சொல்லி தரோம். காய்கறி வெட்ட கத்தியே தேவையில்லை, கையை வச்சு வெட்டுவோம். அப்படி வெட்டுவோம். கையை பீஸோ பிரியாணி செய்யறதுக்கு போது என்னெல்லாம் தேவைன்னு அதையும் கேட்டுக்கிடுங்க. அதெல்லாம் நாங்கள் மாஸ்டர் சொல்லி தருவாரு. ஆரம்பிச்சு சொல்லுவாரு. சட்டி முதல் தேவை, வட்டா தேவை, அதுக்கு சட்டி தேவை. பிரியாணி போடுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் தெரியுமா? ஒரு இத்து போன சட்டி 1, 6 கல்லு, செத்த கோழி 2 கிலோ, ரேஷன் அரிசி 2 கிலோ, அலுவலி தக்காளி 4. வேற அவ்வளவுதான் மாஸ்டர் எழுதி கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் 10 கிராம்ல நம்ம எங்கேயும் பறிச்சுக்கிடணுமா? அவ்வளவுதானா? கெல்பர் ஒழுங்கா வெட்ட மாட்டேங்காரு. வெங்காயம் கொஞ்சம் ட்ரைனிங் பத்த மாட்டேங்குது. தக்காளி வெட்டுங்க. பத்தடி. ஆமா, தீபி 10 வை. மாஸ்டர் அடுப்பு 10 வச்சிரணும் தானே? ஆமா, அடுப்பு நம்ம தான் மாஸ்டர். இல்ல இப்ப 10 வெட்டிடுறோம். காய் வெட்டி தான் 10 வெட்டிடுறோம். கணக்கு போடுவோம். புடியும். இத அடிச்சு குழம்பு வச்சிரலானே. இன்னொரு வளத்தையா இருக்கு. இத நம்ம கெல்பர் துருபிடிச்ச கத்தி. எங்களை மாதிரி யாரும் பிரியாணி போட்டுக்கிட முடியாது. இதெல்லாம் ஜப்பான் மாடல் பிரியாணி. இதான் கத்தி. நண்பர்களே, கீழே கிடந்த பலகை என்னது சட்டு. இவ்வளவு பெரிய விறகு வேணும். இவ்வளவு பெருசு வச்சாதான் வட்டாதான் நல்லா வேவும், கறி வேவும். தெளிவா அடிக்கணும். காலி இந்த ஒட்டமுறை அவ்வளவு உடம்புறத்தையும் வெட்டினாதான் முட்டியும் நினைக்கிறேன். மாஸ்டர் நீ விறகு எவ்வளவு வேணும்? பிச்சைக்காரன் இருந்து தட்டை வாங்கிட்டு வந்திருக்கு. தட்டு கிடையாதுவே, அப்பிட்டு வந்து வீடியோ ஆஃப் பண்ணி பாப்புறாவே. நம்மளுக்கு வெங்காயம் இல்லையா? சரி பாத்துக்கலாம். அடுத்து தக்காளி தானே வெட்டணும். டீசெண்டா வேலை பாருங்கடா. நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்ல. இவர் காய்கறி வெட்டுறாரு, இவரு வெங்காயம் உரிக்காரு. எனக்கு தட்டு தான் இருக்கு. தட்டுல பிரியாணி முடிச்சு சாப்பிட தெரியும். வெங்காயம் வெட்டியாச்சு காய்ஸ். தக்காளி வெட்ட தெரியாம வெட்டுறாங்க காய்ஸ். இவரு பேரு மாஸ்டர். ஆமா மாஸ்டர். கீழ இருந்து எங்க இருந்து கூட்டு வந்துருக்கு நினைக்கிறேன். கீழ் பாக்கத்துல இருந்து கூட்டு வந்துருக்கு. கீழ் பாக்கத்துல இருந்து கூட்டு வந்துருக்கு. கீழ்பாக்க மாஸ்டர் கொஞ்சம் கத்தாரு. நிஞ்சா வெட்டவரி தெரியுமா? நிஞ்சா வெட்டவரிட்டே நம்மளுக்கு தான் ட்ரைனிங். மாஸ்டர் தெளிவா வெட்டுங்க. நல்லா இல்லைன்னா உங்களை தான் அடுப்புல போட்டு வேக வைக்கணும். வெங்காயத்தை வெட்டி எங்க போகுது? தக்காளி ஒரு மாதிரி திருப்பி அங்கங்க பார்த்துக்கிடுங்க. இதே மாதிரி தான் பிரியாணி செய்யணும். என்னெல்லாம் தேவையான பொருள்லாம் சொல்லுவோம், அதை நோட் பண்ணிடல. உங்க வீட்டில் கொஞ்சம் வலுவான தட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தட்டு சின்ன தட்டுனோடனே செய்ய முடியல. கொஞ்சம் பெரிய தட்டா வேணும். விறகெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். பிச்சைக்காரன் அடிச்சு பிடிக்கிட்டு தட்டு எல்லாத்தையும் போட்டு வர முடியும். காமெடி இல்லை, என்ன வலுங்க. அவன் எடிட் பண்ற பொறுத்தவரைக்கும் காமெடி இருக்கு. அவன் நல்லா இல்ல வீடியோ ஒண்ணு இன்னும் வெட்டினா முடியாது. ஒரு இதை 2 வெட்டி போட்டாதான் முடியும். கொஞ்சம் லேட் ஆகுது.
மாஸ்டர் நீங்க ரெண்டா வெட்டி போட்டு எப்படி திம்பாவே அது அவிஞ்சிரும் அது எல்லாமே போட்டுரும் அது நம்ம மாஸ்டர் நல்லா இருக்குன்னு தான் உங்களை போட்டு வந்திருக்கு துபாய் அப்படிதான் துபாய் ஸ்டைல் இப்படிதானே முழுசு முழுசா போட்டு வேண்டியதானே துபாய் வந்து கீழ்பாக்க மாஸ்டர் அதெல்லாம் கொஞ்சம் பெருசெல்லாம் செய்வார் என்ன ரெண்டு ரெண்டா போட்டாதான் கரெக்டா இருக்கும் பச்சை மிளகா 10 ஒரு அரை மூட்டை இறக்கணும் தான் முடியும் பச்சை மிளகா 3 மூணா போடுங்கயா 3 மூணா இது ஒண்ணு எடுக்க வேண்டாம் அப்படி போடுங்க இல்ல இத வந்து கவரோட போட்டாதான் கொஞ்சம் நல்லா வருகும் ஆமா வருகும் போதுமா மிளகா போதுமா மிளகா போடணுமா கேமராமேன் நல்லா பாத்துக்கிடுங்க இவங்களும் ஒரு மாதிரி ஆகும்டான்னு நினைக்கிறேன் நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு அவருக்கு தெரியல நம்ம வேலையை நம்ம காமிப்போம் வாங்க இது தரமான பிரியாணி மசாலா இந்த பிரியாணி மசாலா பேரு அபிஷேக் பிரியாணி மசாலா வீட்லயும் தயாரிச்சிருக்காங்க அபிஷேயா பாத்து அபிஷேயா அதெல்லாம் அந்த பேர் விழுந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிருங்க. பேர் விழுந்திருக்கு அவன் அதை மட்டும் கொஞ்சம் மறைச்சிக்கிடுங்க. பேர் நாங்க சொல்லதான் பேரு. இது பாமாயில் கரெக்டாக பண்டைய காலத்தில் உள்ளது. நம்ம போன வருஷம் ரேஷன் கடையில் கொடுத்தாங்க இந்த பாமாயில். அதை நாங்கள் காட்டி வச்சிருக்கோம். பொங்கல் கொடுத்ததுக்கு வேற பட்டை ஒழுங்கா இல்லைன்னொடனே நாங்கள் இந்த வேப்பம் பட்டையும் முருங்கை பட்டையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். அர்ஜென்ட்டுங்களா எல்லா பட்டையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். இது என்னது பக்கத்து வீட்டு கொத்தமல்லி. அது ஆல்ரெடி சொல்லிட்டாவே நீங்கள் மறுபடியும் இந்த காமெடி போட்டாங்கன்னா வலுவது இருக்காது. பார்த்துக்கிடுங்க. கரண்ட் இல்லை அது வலுவான காமெடி இல்லை, நம்ம சொல்றதா வலுவான காமெடி. கரண்ட் இல்லாத காரணத்தால கையை வச்சு கிண்ட போறோம். கரண்ட் எட்டு வரேன் மாஸ்டர். இது 10 வச்சிட மாட்டாங்க. இனி அதுல இருந்து எரிய மாதிரி வச்சிரும். ஆமா பெட்ரோல் போட்டா பெட்ரோல் ஊத்திடுமா? பெட்ரோல் முடியுமா? இல்ல டீ பிடிக்கும் பெட்ரோல்லாம் ஊத்தாதீங்க. பெட்ரோலே வேண்டாம். அவங்க யூஸ் பண்ற பொறுத்து தான் இருக்கு. கரண்ட் வேண்டாம். இது வண்டு இருக்கியா அரிசியில? அது கழுவி ஐயோ அப்போ எவ்வளவு வண்டு இருக்கு. அதான் சட்டி. அதான் ரேஷன்ல ரேஷன்ல வண்டி தான் இருக்கும். வண்டு இருக்கோம் எல்லாம் இருக்கும். நண்பர்கள் எங்களை கடையில் ஏமாத்தி விட்டார்கள். உள்ள ரேஷன் கடையில ஏமாத்திட்டாங்க. ஃபுல்லா அரிசி வச்சிருக்க. அரிசிக்குள்ள வண்டு வண்டா ஓடுது. வண்டு பாருங்க. சட்டி என்னமோ ஓட்ட சட்டியா இருக்கும். இந்த ஒரு வண்டு. அப்ப நீங்க சிக்கன் வாங்கிருக்கீங்க. வண்டு பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் சட்டி ஓட்ட விழுந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ ஓட்டையில வெளியாத கீழே போகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு தீ பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட். அடுப்பு எவ்வளவு பத்த வச்சாலும் எரிய மாட்டேங்குது. தீ பிடிக்க மாட்டேங்க. இதை தூக்கி வைவே. தூக்கி வையும். விறகு வைக்கலையா? மரத்தை வெட்டினாதான் முடியும். மரத்தை வெட்டுவாங்க. நமக்கு சமைக்க எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்க சமைக்கணும் வீட்டுல. நான் இந்த மாதிரி நீங்க குழந்தைகளை வச்சு ட்ரை பண்ணி பாக்காதீங்க. வீடியோ பார்த்து பிரியாணி பண்ணாதீங்க. அது இருக்குல்ல டேஞ்சர். துபாய்காரங்க மட்டும் அந்த பிரியாணி. நேபாள் சில்லாட்ட பிடிச்சிட்டாலே கை தட்டுங்க. ஓ சென்னா பாடுவோம், ஓடி ஆடி விளையாடுவோம். கை தட்டு. சரி வட்ட வச்சிருவோம் மாஸ்டர். கேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கிடைக்கும் என்றால் இதுக்கு மேல எங்களுக்கு பாட்டு தெரியாது. கொஞ்சம் அவுட்டுங்கயா. நல்ல கீட்டா இருக்குவே. கீட்டா சுத்தி இருக்காது. அடுத்து கும்மியடிகளை சுத்தி சுத்தி அடிக்கலாம். நம்மளால பிரியாணி வளரும். ஆமா சிக்கன் திரும்ப உள்ள வச்சு ஒரு மாதிரி அடிக்கல. எப்படி கழுவோம் வாரும் கும்மி அடிப்போம். நல்லா பிடிச்சாக்குறாங்க. என்ன வைக்கணும்? என்ன வைக்கணும்? எல்லாம் பிடிச்சவரான் இங்க. இதெல்லாம் வச்சா எரியாது. மட்டும் பச்சையா இருக்குல்ல. பிளாஸ்டிக் எவ்வளவு போட்டாச்சு. ஒரு பட்டன்னு போட்டுருமா?
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்புல சட்டி சட்டிக்கு என்ன நிலமனு நம்மளுக்கு தெரியாது. friends, எல்லாரும் சாப்பிடுவாங்க. சட்டிக்கு என்ன நிலமனு நம்மளுக்கு தெரியாது. யாரும் சாப்பிட வராதீங்க. ஏன்னா கொஞ்சம் தான் சமைச்சிருக்கோம். சட்டிக்கு என்ன நிலமனு நம்மளுக்கு தெரியாது. தெரியாது. பைத்தியம் பண்ணாத. அவன் camera வாயை வச்சு அடிக்காதீங்க. இப்ப தீ வந்து படுத்துறதா இருக்கு. விறகு வைக்கவே இல்ல. இல்ல அல்ல பெரிய விறகு பிடிக்குது. இது நல்லா பிடிக்கணும். ராக்கெட் மாதிரி பிடிக்கும். தீயில பத்த வைக்க முடியுமா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டார்டிங்கே அளப்பறை கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. நம்ம இதை grill chicken வருது. grill chicken. இவே ஒண்ணே சொன்னான்ல. இது போட்டுருமா? இப்போ நம்ம இத வச்சாதான் முடியும். இத வச்சாதான் முடியும். கிரிக்கன்ல பிரியாணி செய்யறதுக்கு வந்தவங்க எதுக்கு? பிரபு இத கொஞ்சம் வைப்போம் பிரபு. இதுல அத வச்சதா ஆனா பிடிக்கும். அது உடல அது உட. இப்போ நம்ம விறகு உடைக்க போறோம். இல்ல இது பிடிக்காது அரிசியும். ஆமா கீழ விறகு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உடைய மாட்டேங்கி நம்ம வடுவான சக்திக்கு இந்த இது உடைய மாட்டேங்கி அதனால தூர போடுறோம். தண்ணி தூட. பிடிக்கவே இல்ல. மண் உளுந்து. அது உடைய மாட்டேங்கி. போட்டாச்சு. மண் பிரியாணியே கிண்டறியே. பிடிச்சிருக்கா? அது புடிச்சிரும். மேல கட்டி இருந்தா தான் அணையாது. சரியா கொளுத்தாரங்க. இப்போ என்ன செஞ்சணும்? என்ன ஊத்தணும்? இது அதுக்கு தண்ணி ஊத்துனே. எண்ணெய் ஊத்தணும் அதனால துடைக்கணும் அப்போ அத. அது கட்டி எடுத்து துடைங்க இல்லனா காய விட்டு தண்ணி வச்சிருங்க. ஆவி போதும் ஆவி. அம்மியில அரைச்ச நல்லெண்ணெய் ஊத்த போறோம். துடைக்கணுமா? வச்சா துடைக்காதீங்க. அது திங்கிறதுல. லைட்டா துடைச்சிடும். இது சும்மா இருக்குல. திங்கிறதுல. துண்டு இப்ப முடியாதே. தண்ணி யார் ஊத்திட்டா? தெரியல. நீங்க எதுக்கு மாஸ்டர் வந்திருக்கீங்க? தண்ணி வச்சிட்டு நீங்க போறீல எப்படி நான் இத போட்டுறேன் பாருங்க. போடக்கூடாது. இது எப்ப போடணும்? அத முச்சா லைட்டா அரிசியை போட்டு வறுத்தா தான் முடியும். ஆமா வறுக்கணும். அரிசி ஊத்த சிந்தா முத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் அளப்பற அம்மியில அரைச்ச சுத்தமான உருட்டு நல்லெண்ணெய். சிந்தாம ஊத்துறே. போதுமே மாஸ்டருக்கு தெரியுமா அப்படி போதும். ஊத்தும். எதுக்கு அரிப்பு? அடுத்து என்னவே போடணும்? அரிக்கணுமா? அது என்ன போடணும்? அது பத்தி சூடாவட்ல. ஃபுல்லா ஊத்துங்க. அடுத்து என்னன்னு சொன்னீங்க ரெடி பண்ணி வைப்போம். முச்சல ஃபுல்லா ஊத்தாம முடியுது. அண்டா ஃபுல்லா கூட என்ன ஊத்துங்க? அது என்ன கம்மியா தான் அந்த மாதிரி கையில இருக்குப்பா. இருக்குமா? அம்மா போட்டா இருக்கு. ஏய் கிண்டறதுல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம எண்ணெய் ஊத்துறோம்னா கிண்டாம ஊத்துறதுனா அடியில பிடிச்சிரும். இது போக செட்டி ஒழுங்கு உடைக்கிறதுல. இன்னொரு பாக்கெட் இருந்தா என்ன அவ்வளோத்தையும் ஊத்திர வேண்டியதானே? கீழே விழுது. வேப்பம்பட்டை. இது வேப்பம்பட்டை நல்லா பாத்தீங்கன்னா அது மிளகு. எடுத்துட்டீங்களா? முருங்கப்பட்டை. அது வேண்டாமா முத்து அதுக்கு போடக்கூடாதான். இது உடச்சி போட வேண்டியதானே? போடக்கூடாதா? போடக்கூடாது. 5 ரூபா கொடுத்துருக்கல. நம்ம போட்டு விடுவோம். 5 ரூபா கொடுத்துருக்கல. போட இது போடா மாஸ்டர். நான் போடுறேன். இல்ல. குஞ்சு வரைக்கும் பிடிக்குப்பா. போடுங்க. அழுவுன புதினா இலை. அது உடச்சு கவுட்டையில தீ பிடிக்குப்பா. அழுவுன புதினா இலை. கேமரா கட் பண்ணிடல. ரொம்ப சட்டம் பண்றான். அழுவுன புதினா இலை. கண்டிப்பா. வெங்காயம். நானியன். நறுக்கின வெங்காயம். சரி நுறுக்குன வெங்காயம். அது மலை சார எத்தனை கிலோ? இது 150 கிலோ போதுமா? போடுறா. சிந்தாம போடல. நுறுங்குன வெங்காயம். என்ன பத்தாது? என்ன பத்தாது? லைட்டா தண்ணி ஊத்திருமா? மாஸ்டர் மோகனா இது எப்படி பத்தும்? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் பத்தாத காரணத்தால நம்ம எண்ணெய் ஊத்த போறோம். இது பினாயில். ஊத்தி. தீ எரியாம ஓடுது. இங்க போடுங்களே. கிண்டல தானே இருக்கும். இன்னும் வீடியோ போகல. ஆமா மாஸ்டர் கொஞ்சம் எரிஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. அங்க டீ பத்து ஆஃப் பண்ணி. அடுத்து இது வெங்காயம். வெங்காயம் அவ்வளோத்தையும் போடலையா? மிளகா. செடியில வெட்டணும்ல. செடியில முளைச்ச மிளகா. அது கொஞ்சம் வதங்க வரைக்கும் தக்காளி பண்ணுங்க. இல்ல நமக்கு தெரியும். கிண்டும். லைட்டா கொஞ்சம் கரண்ட் வந்து வல்வான கரண்டியா வேணும். வச்சிருக்கீங்களா? தங்கெல்லாம் வெளியே வருது. ஆமா கொண்டு வாங்க. அது ஒரு இதா ரொம்ப புகடிக்குப்பா. கண்ணாடி நாங்கின்ற மாதிரி
தான் மாற்றி மாற்றி அங்கே உள்ள போட்டு இதை போட்டு அப்படி போடல தட்டு இந்த அபிஷேகம் உங்களுக்கு தெரியாது இப்படி தச்சுல அழுவன தக்காளி கொஞ்சோல அதுக்கடுத்து இது அதை உடச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கழுவணும் அப்படியே தண்ணி ஊற்றி போட்டு போதும் நம்ம நம்மளோட மாசுறவங்களுக்கு கிண்ட தெரியுமா இப்படி கொஞ்சம் கருணை போடவே உப்பும் போடல வெட்டி வைடா வெட்டி எல்லா சைடும் வெட்டியா அடிக்கு அளவுகளா கரண்டி அதிகப்படுத்துவோம். கரண்டி அதிகப்படுத்த போகிறோம். கரண்டி கட்டையாக இருக்கிறதால கரண்டி கொஞ்சம் கையில் பிடிக்கும். இல்லை இது அதிகமாக ஒன்று சூப்பராக இதாக இதே கிண்டிடல இது கொஞ்சம் பிடி ராகுல். ஆனால் அதுக்கு உடஞ்சிட்டு ஆமாம் கத்தி வச்சுலாம் அடித்த இதெல்லாம் நம்ம கை நெருப்பு மட்டும் போடுங்க, நெருப்பு ஒழுங்கா இல்லை. டீ போடுங்க டீ போட்டு ஒரு 5 ரூபா கொடுத்தாங்க. எலுமிச்சு பழம் எப்போ போடுவாங்க ஆளாக அடைஞ்சு போட்டுக்கலாம், நீ அமைதியா இரு, அது போதும். என்னவே சைலண்டா இரு, அது போதும். கடுப்பா இருக்கு, பைத்தியம் பண்ணோம். பைத்தியம் மாதிரி செய்யறதுக்கு தான் பிரியாணி செய்யறது. என்னது இதே படம் பிரியாணியே நாங்க தான் பிரியாணியே டீயதுக்கே போடணும். என்ன இருக்குல்ல போடுங்க பிரியாணி காரணம் நாங்க தான் பிரியாணி அப்படி சொல்லி கறிக்கு பேர வளர்ந்த கறி வாரியா பிரியாணி திங்க வாரியால நம்ம கரகா வைக்க போறோம். அவர் போட்டிருக்க கண்ணாடி தான் இப்போ கண்ணாடி வேணும். பைத்தியம் பிடிச்சி முழு சிக்கன் என்ன இருக்கு, இதுதான் குழம்புக்கணும் இன்னைக்கு. விறகு ஒரு மணி நேரம் நின்று நைட்டு பூரா தூக்கலாமா பிரியாணி நின்று இருக்காம பிள்ளை இல்ல இவரை உள்ள பூத்து வச்சிரும். நின்று எரிவாரு கொஞ்ச நேரம் நின்று எரிவாரு. வேற வழி இல்ல. இது போடணுமா பூ இஞ்சி பூண்டு பூண்டு இஞ்சி பூண்டே விழுது விழுது பாரு. சிந்தாம போடல சிந்தாம கருப்பு கலர்ல வருதுவே இஞ்சி பூண்டு மாதிரி வரல. நீ செய்யற தக்காளி சாதம் பிரியாணியா? தொலைச்சு முனை தொலைச்சு கருப்பு கலர்ல வருதுவே. அடி பிடிக்குமா? நம்ம அடி பிடிக்கும். இது இது இருக்கும் பிரியாணி மசாலா மட்டன் வாத்துக்கறி தெரியல. ஆமா மட்டன் மாத்து எல்லாம் கலந்துருக்கு. 1 கிலோ 900 1 கோடி வலுவான மட்டன். எது ஃபுல்லா போடணுமோ அதை மட்டும் தாங்கயா. ஒண்ணு மாஸ்டர் எது ஃபுல்லா போடணுமோ அதை மட்டும் தாங்க. எது ஃபுல்லா போடணுமோ அதை மட்டும் தாங்க. 1 கிலோ கிலோனா வேணும்ல வலுவான வாத்துக்கறி. ஒரு 5 நேரம் கழுவிக்கோங்க. இல்ல போடுறாருல வீடியோ எடுல. மல்லித்தூள் ஒரு அலசு காணும்ல. அவசரமா தான் பிரியாணி மசாலா மல்லித்தூள் இல்ல ஊத்திட்டு ஒரு கிலோ போட வேண்டியதானே? போடணும் போட்டுங்களா இல்லையா? 1 கிலோ கறிக்கு 200 கிராம்னா போட்டுங்க மசாலா இல்லையா? கறி எடுங்க. அலசுங்க நல்லா அலசணும்ல. ஆமா நல்லா தண்ணியில வச்சு நல்லா அலசு. இது என்னது? இது மாஸ்டர் அழுக்கு பிடிச்ச துண்டு. மாஸ்டருக்கு அழுக்கு பிடிச்ச துண்டு. துண்டு இல்லைன்னா மாஸ்டரா முடியுமா? அவ்வளோதான் அலசுறதா. சிக்கன் என்ன சிக்கன்? இது மட்டன். இது வாத்து. மட்டனா வாத்து. மாஸ்டர் கொஞ்சம் உப்பு இருக்கான்னு நக்கி நக்கி பாக்காரு. அடி தண்ணிய தெரியல. கறியை போடல கறியை போடுவோம். கறி டக்குன்னு போடு. வீடியோ கேமராமேன் போடு டக்குன்னு தண்ணி எடுத்து அவர் குடத்தை. ஆமா முச்செல்லாம் குடம் தண்ணி. ஆத்துக்குடி நீர். ஆமாமா லைட்டா தான் ஊத்தணும். லைட்டா சரி நான் சொல்லுமா ஸ்டாப் பண்ணிடுறேன். கொஞ்சம் இந்த தண்ணி ஊத்தலாமா? அது ஊத்தல. ஊத்த விடாத. தூர ஊத்திட்டு அந்த இதுல உள்ள தண்ணி பிடி. ஃபுல்லா குடத்துல தண்ணி பிடி.
பிரியாணி ரெடி. பிரியாணி நம்பர்களே வாசல் ஃபுல்லா புடி. மாஸ்டர் அசிங்க ஆமா இல்ல தண்ணி ஊத்த இந்த ரெண்டு மாஸ்டருக்கும் ஒண்ணும் தெரியல. நம்ம தான் இங்க அடையாளமே. வீடியோ நம்ம தான் இந்த அது பாய் பேண்டா தண்ணி ஊத்துங்க வரல. தண்ணி பிரியாணியே நாங்க தான். தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்துல வீடியோ எடுக்குது தண்ணி ஊத்து எவ்வளவு தண்ணி? ஊத்து அவ்வளோத்தையும் ஊத்து. ஆளுக்கு மொத்தம் ஊத்து. இல்ல மண்ணு நாயும் உன் துண்டிட்டு வச்சு அப்படி தொடச்சிரு. நம்ம பிரியாணி செய்யறத பார்த்து நாயே வந்துட்டு நாய் இனிமே அது விடாது. இங்க பிரியாணி தின்னு செத்து போயிட்டு தான் போவோம். அது அதுக்கப்புறம் பிரியாணி போட வேண்டியிருக்கும். உப்பு ஒண்ணு இல்லல. கொஞ்சம் தான். கண்மணி உள்ள போட்டான். அட சை குழுவே. சாய். என்னாச்சு? துண்டே வாய்ப்பு கிடக்காது. கண்ணாடி கண்ணாடி மாஸ்டர்லாம் நீட்டா இருக்க மாட்டீங்களா? இங்க மாஸ்டர் கொஞ்சம் குழுவா மாஸ்டர் இது. மாஸ்டர் ஒரு இலக்கம் ஆமிட்டாரு நினைக்கிறேன். பிரியாணி எப்படி இருக்குன்னு பாரு. அவ்வளவுதான் முடிஞ்சா தம் போட்டாச்சா? தம்மு போடல. இது ரத்தமா? அரிசியே போடல. ரத்தமா? மாஸ்டருக்கு ரத்தம் வருது. வெள்ளை சட்டை. இது கோழி ரத்தம். பாத்துங்க. வாத்து ரத்தம். அரிசி எந்த கடையில வாங்கினீங்க? இது அரிசியா? இது என்னது? ஃபுல்லா பூச்சா வருது. நண்பர்களே நாங்க ஏமாந்துட்டோம். பிரியாணி அரிசின்னு சொல்லி புழுத்தரிசி தந்துட்டாவ. அவ்வளவு டேஸ்ட் அரிசியா இருக்கு. நண்பர்களே பச்சரிசி பிரியாணி. இது என்ன அரிசினே தெரியல. இட்லி அரிசி. ஏமாந்து வந்துட்டான். நல்லா தான் இருக்கு. ஊற்றுங்க தண்ணி கழுவுங்க. ஊற்றி கழுவிட்டு என்ன பண்றோமா? இதுக்கு ரொம்ப அழுவாதி. அப்படின்னா அப்புறம் உடனே சைடுல கொஞ்சம். கடைசி ஊத்து பாருங்க. கரெக்டாக ஊற்றணும்ல. எப்படி சும்மா ஊற்றிட்டியே? அறந்தா ஊத்துறாங்க. அரிசி வச்சு அறந்துட்டேன். வாசண்டியா அழுத்திக்கிண்டு. வாசண்டிக்கான பாத்துக்கிடுவோம். ஆசைப்பட்டே மீன் போட்டுறாங்க தானே. அது பிரியாணி போட்டுடலாம். ஆமா உயிர் அதான் ஜம்மு. தீய போட்டு லைட்டா வச்சு கொதிச்சா ஒன்னோட தூக்கு சட்டி இருக்கு. என்னது இதுன்னு பாருங்க. எலும்பு ரசம். அது என்ன மிளகு? எலும்புல சிக்கன் குழம்பு கிண்டி இருக்கா? ஆச்சி மசாலா போட்டானே சிக்கனே வந்து வருந்தாலே. அதுக்கு மேல தெரியல. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எடுத்துரு. நம்ம இன்னும் பேசுவோம். ராகுல் உங்களுடைய திறமை சொல்லுங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த பிரியாணி கிண்டதுல ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதுக்கு என்னெல்லாம் இது பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தேவை அதெல்லாம் சொல்லுங்க. நாங்க குறிச்சுக்கிடுவோம். குறி இனி இது மட்டன் பிரியாணி செய்யணும். அதுக்கு என்னெல்லாம்? எனக்கு இந்த பிரியாணி செய்யறத பாக்குறதுல எனக்கு 25 இருங்க சார் இருங்க சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அண்டா. தேவையான அளவு குடிநீர். அதான் எவ்வளவு அந்த அளவு தெரியலன்னு உங்ககிட்ட கேட்கும். எவ்வளவு அளவு? 2 குடம். அடுத்தது அது மட்டன் எவ்வளவு தேவை? மட்டன் 3 ஆடு. 3 ஆடு உள்ளே வைக்கணும். அண்டாக்குள்ள சுருட்டி அண்டாக்குள்ள சுருட்டி கீழே வைங்க. வேற வந்து ரேஷன் அரிசி 2 மூடை. உளுத்தரிசி எல்லாத்தையும் போடுறோம். உப்பு போடுறோம். கிண்டுறோம். அந்த அளவு தின்னுட்டு சாவுறோம். இதை போட திங்க முடியும். வேற அடுத்து என்ன வேணும்னா கடைசியா பூச்சி மருந்து ஒரு பாக்கெட்டு இவனு கொடுத்து சாவடிச்சிட வேண்டியதான். பூச்சி மருந்து பிடிக்கலாம்னா தூக்கு மருந்து வாங்கி சாப்பிடுங்க. ஆமா சரியா? நாங்க மாஸ்டர் உங்க பெண்ணு என் பெண்ணு கவுரிங்ல போட்டு ஊரை ஏமாத்திட்டு அலைகிறாரு. வேற அழகு கவுரி வேற இது இல்லை. கரெக்டாக இருக்கு. தெரிஞ்சுதானே ஏற்றுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இது பிரியாணி செய்யணும்னு நினச்சோம் நாங்கள். இங்கே வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு. பிரியாணியே நாங்கள் தான். தட்டில் அரிசியா? ஆல்வேஸ் கம்மிங் ஆல் அப்படின்னு என் கையால் அரிசி கூட போட்டுரு. மங்களகரமான ஆரம்பிச்சேன். நீ போட வேண்டாம். நீ வாய் குறைஞ்சிட்டு மண்ணுவே தொடாதிரம். இவர் மாஸ்டர் கொஞ்சம் சரியில்லை. மாஸ்டரை மாத்தாண்டி இருக்கோம். இப்படி இல்லை அப்படி இப்படி போடுங்க. அங்க போடுங்க.
அப்படி போடும் வடக்க இருந்தா நீங்க வடக்க இருந்து வடக்க தெக்க கிழக்க மேக்க போடும். பச்சரிசி நினைக்க பச்சரிசி பிரியாணி தண்ணி ஊத்திட்டு பச்சரிசி மாதிரி இருக்கு பச்சரிசி வேண்டுந்த பிரியாணி அரிசி என்ன அரிசி பச்சரிசி இட்லி அவிக்கிறக்க வேண்டிய அரிசி நானும் அப்ப இருந்து பச்சரிசி சொன்னாங்க இருக்கு நம்ம பச்சரிசின்னு சொன்னேன். கலரு பச்சை கலர்ல இருக்கு. இது என்னன்னு தெரியல. இப்போ பச்சை கலர் அரிசி போட்டிருக்காங்க. கையை பொத்துட்டு அவரு கைக்கு அபராதம் கிடையாது. அவதாரம் கிடையாது. அபராதம் கிடையாது. அவ்வளவுதான் கிடையாது. தீ அணிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், தீ அணிஞ்சு போச்சு. தீய ஒண்ணும் போட மாட்டீங்க. பார்த்த பின்பு அதுக்கு மேல பாட்டு தெரியாது. என்ன எனக்கு பாட தெரியுமா ஃபுல்லா? தெரியுமா? அப்ப பாடுவேன் மாஸ்டர், பாடுவோம். மூடுங்க கிண்டிட்டு வரந்து மொழி கிண்டுறீங்களே. எவ்வளவு நேரம் உப்பு போட்டியலா? பிரியாணி மதியம் சோறு தர மாட்டேங்க. பிரியாணி கொண்டு இருக்கு. இந்த அப்படியே அப்படியே அவர் கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு. லவ் ஃபெயிலியர் இப்போ கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் ஆகி போட்டு அவர் கொஞ்சம் முகம் மாடி போச்சு. பறையோ அவரு முகம் போச்சு. சட்டியோட அவரு உள்ள போயிருவாரு நினைக்கிறேன். அவனோட தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். லவ் ஃபெயிலியர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். வேற வழியே இல்ல. தீய போட்டது ஜோர் ரெடி பாருங்க. அவரு பொறுக்காம தீக்குள்ள அவரை அள்ளி போடுங்கன்னு சொல்லிட்டாரு. என்னமோ ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் லவ் சேரனா எல்லாரும் கமெண்ட்ல ரெட் கலர் ஆட் அனுப்புங்க. ஆமா, அவர் லவ் சேரனா ரெட் கலர் ஆட் போடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஆமா எல்லாத்தையும் போடுங்க. ரெட் கலர் கொஞ்சம் போட்டா குறைஞ்சு போங்க. அவங்கலாம் கமெண்ட்ல என்ன யார் பிடிக்காதோ அவங்க வடக்கர்னு போடுங்க. வடக்கர் இருந்தாங்க. மொத வீடியோல ஃபேமஸ் ஆயிச்சு. 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. வெளியே போக முடியல. போனாலே எல்லாரும் வந்து ஆட்ட பேர் நண்பர்களே போட்டோ எடுக்கணும். இப்ப எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஃபேமஸான பிறகு எடுக்க முடியாது. போட்டோ வீடியோ எடுக்கணும் எடுத்துக்கிடுங்க. இப்போ லைன்ல எடுத்து வந்துருவா வரிசையா. இவரை விட்டவே மறக்க முடியாது. பாத்துக்கங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபேமஸ் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகணும்னா கிட்ட யாரும் நெருங்க முடியாது. அப்பயா சொன்னோன்னு வருத்தப்படாதீங்க. ஆமா ஆமா, அதையும் பாத்துக்கோங்க. அப்பயா சொன்னோன்னு வருத்தப்படாதீங்க. இப்பவுமே அப்சர்வ் பண்ணனா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா போங்க. வெங்காயம் கண்ணாடி முன்னாடி போ. இறக்கி வச்சுக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புல்லட் மேல ஏறிட்டு இங்க பாருங்க. கொஞ்சம் ஏறிட்டு மேல மேல வேற என்ன செய்யன்னு தெரியல. புல்லட் ஏறிட்டு வேண்டாம். கேமராமேன் தான் இவ்வளவு சூப்பரா வீடியோ எடுத்து எங்களுக்கு நிறைய வீடியோ எடுத்து கேமராமேன் வணக்கம் போடுறோம். வணக்கம் வணக்கம். நான் உங்களுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஒரு வணக்கம் போடுறேன். கேமராமேன் நீங்க உள்ள வரலாம். கேமராமேன் வந்தானே வீடியோ எடுப்பா. இந்த இருக்காருல ஹெல்ப்பர் உங்க ஹெல்ப்பர் அடிச்சு அத்திலிக்கா மரியா மோரே ஓய் 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 பீரசிந்த ஜட்டி டாய் 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 நம்புடுனா தம் பிரியாணில அது இப்ப எடுக்கணுமா? இல்ல சட்டி பிடிச்சு கூட தூரப்படாத. அதுல நைட் இப்ப இவருக்கு கை போத்துட்டு பேண்டேஜ் வாங்க 2 ரூபாய்க்கு இப்போ ஆள் அடிக்குது. தண்ணி ஊத்துங்க லைட்டா. தண்ணி ஊத்துற. தண்ணி ஊத்து. தண்ணி இல்லையா? குடத்துல தண்ணி இல்ல. ஏன்டா இப்படி பண்ண? மாசுக்கு ஒரு 10 மாசு பிரியாணி கரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. தீ எடு. தண்ணி ஆகல. அரிசி ஆகல. அரிசி வந்து இல்ல தண்ணி மட்டும். தண்ணி இல்ல தண்ணி அடி பிடிச்சிட்டு வர நல்லா. லைட்டா மாஸ்டரா இருக்கு. மாஸ்டர் எதுக்குல மாஸ்டர் இருக்கிய? தண்ணி தப்பா ஊத்திட்டாயா? தண்ணி அடியில பிடிச்சிட்டு வாடகை விட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வாடகை விட்டா தீங்கி போச்சு. என்னெல்லாம ஆகி போச்சு. மூடி போடு. மூடி போடு. நீங்க வாங்க டக்குனு வாங்க. தண்ணி இருக்கு உள்ள இருக்கு. இல்ல ஆணி கால்ல குத்திரோம். அப்படியே போக முடியல. தண்ணி நிறைய ஊத்தணும்ல இல்லையா? லைட்டா ஊத்துனா போதும்.
மூடிங்க. இல்ல அது மேல போட்டே போடுங்கயா தம்மு. அப்படி போடக்கூடாதுல. நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டா போதும். எப்படி இது? தாங்க. அதான். இந்த வேகலல. இதனால வேகம் தம்மு போடுங்கல. நம்மள தானே பிரியாணி இருக்கு. குருவப்புண்டா போனே. இதுல கழுவி. குருவ வேலை பார்க்கான் ராகு. என்ன ஒரு நம்ம கையில அள்ளி தெரியலாம். அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டு பிரியாணி. அரிசியா இருக்கியா தம்மு போட்டாச்சு. இது எப்படி கீழே தீஞ்சிருக்குமா? இது லைட்டா புடிச்சிட்டு அடி புடிச்சிட்டு. அப்போ அதுக்கு தெரிய வேண்டாமா தண்ணி எவ்வளோ ஊற்றுறோன்னு? தெரியுதுன்னு நான் பார்க்க முடியல. இன்னும் தண்ணி நிறைய இருக்குன்னு நினைச்சேன். லைட்டா வத்துட்டு பார்த்தா அது ஓரடி வந்துச்சு. இது ஃபுல்லாக பிடிச்சிட்டோ? லைட்டா ஒரு சைடு தான் முடியும். அது ஒன்றும் அது தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கவலை ஆகிட்டோம். அதுவும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் சேட் நியூஸ் ஆகி போச்சு. அங்கே எல்லாம் எரிஞ்சு போச்சு சட்டியில். நாங்கள் கடைசியில் காமிக்கோம் உங்களுக்கு. வருத்தப்படாதீங்க. கடையில் நான் 100 ரூபாய்க்கு நான் தனியாக பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன். இந்த பிரியாணி கொஞ்சம் நாய்க்கு போட்டுட்டு கடையில் கொஞ்சம் நம்ம ஆள் 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்றோம். இவருக்கு காலைல கொஞ்சம் கங்கு போட்டு பொத்துட்டு அவருக்கு ஒரு ஓ போட்டுருங்க. ஓ பீஸ் இல்லைல்ல. அதான் மெயின். அதான் மெயின். 2 இலைய போடுங்க. உங்களுக்கு ஒரு இலைய போடுங்க. சரி ஈரல் போடுங்க. போடு. சரி ஈரல் எடுத்து போடு. ஈரல் எடுத்து போடு. இது வைங்க. இது வைங்க. பீஸ் இல்லை. இப்படி பொறுத்த விடாது. அனார்த்தானால ஈரல் அது. ஆமா 2 போடுங்க. இவரு நிறைய கட்டா சூடும். ப்ரோட்டீன்யா இது வரும். நல்லா இருக்குண்ணே. வேற லெவலில் இருக்கும். எனக்கு வேண்டாம். இல்லை கேமரா எடுக்கும் வேண்டான்னு சொல்லாதீங்க எதையும். அது நல்லா இருக்காது நினைப்பானு. இல்லை வாய்ஸை கட் பண்ணிடு. முடிஞ்சு வைக்காது. வாய்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிடு. கொஞ்சம் வருவானே. வேணா வாங்கிக்கங்களேன். அதுக்கப்புறம் அவரு பண்ணதுக்கப்புறம் ஒன்றைக்க முடியாது.